சட்டப்பேரவையில் தாவேகவை குற்றம் சாட்டிய முதல்வர் சரமாரியாக பதிலடி கொடுத்த இபிஎஸ். உடற்குழு ஆய்வு செய்வதென்றால் 1.5 மணி நேரம் வேணும். அப்படி இருக்கின்ற பொழுது 31 பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்குழு செய்ய முடியும்? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து பிற விவாதங்களை ஒதுக்கி விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்தார். சபாநாயகர் அப்பாவு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டாலும் முதலில் அரசு தரப்பு சார்ந்த நடவடிக்கைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பேச அனுமதி அளித்ததால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்து செய்தியாளர்களை சந்தித்தனர். சட்டமன்றத்தில் கரூர் கூட்ட நெரிசல் குறித்து உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தாவேக கூட்டத்துக்கான அவர்கள் கேட்ட லைட் ஹவுஸ் மற்றும் உழவர் சந்தை இந்த இடங்களில் அனுமதி முதலில் மறுக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அந்த இடம் பொருத்தமில்லை என்றே போலீசார் தெரிவித்தனர். பின்னர் வேலுச்சாமிபுரத்தில் 11 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டது. பாதுகாப்பு பணிக்காக மொத்தம் 606 காவலர்கள் ஈடுபட்டிருந்தனர். தாவேக தரப்பினர் 10,000 பேர் வருவார்கள் என கூறியிருந்தனர். பொதுவாக அரசியல் கூட்டங்களுக்கு அளிக்கும் காவல்துறை பாதுகாப்பை விட கூடுதலாகவே காவலர்கள் நியமிக்கப்பட்டனர். ஆனால் சமூக வலைதளங்களில் மதியம் 12 மணிக்கே தாவேக தலைவர் விஜய் வருவார் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர் 7 மணி நேரம் தாமதமாக இரவு 7 மணிக்கே வந்தார். அந்த தாமதமே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என முதல்வர் கூறினார். அது மட்டும் இல்லாமல் கூட்ட ஏற்பாட்டாளர்கள் உணவு, தண்ணீர், நிழல் போன்ற அடிப்படை வசதிகளையும் சரியாக செய்யவில்லை என்றும் அதனால் மக்கள் சோர்வடைந்தனர் என்றும் அவர் கூறினார். உடற்கூராய்வு ஏன் உடனே நடத்தப்பட்டது என்ற கேள்விக்கு பதிலாக அன்று இரவே 200க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக வந்தனர். மருத்துவமனையில் இடம் இல்லாததால் தனி குழுவை அமைத்து உடற்கூராய்வு மேற்கொள்ளப்பட்டது என விளக்கம் அளித்தார். இதேபோல் இத்தகைய துயரங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் தடுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அரசாங்கம் போதிய பாதுகாப்பு வழங்காததால் தான் 41 பேர் உயிரிழந்தனர் என குற்றம் சாட்டினார். மேலும் இந்த கூட்டம் குறுகிய இடத்தில் நடந்தது. அதே இடத்தில் நாங்கள் எம்ஜிஆர் பிறந்த நாள் விழாவுக்கு அனுமதி கேட்டபோது அரசு இது நெரிசல் பகுதி என கூறி மறுத்தது. ஆனால் அதே இடத்தையே தாவேகவுக்கு அனுமதி அளித்தது. இதில் ஒரு திட்டமிட்ட நோக்கம் இருக்கிறது என கூறினார். மேலும் கரூர் அரசு மருத்துவமனையில் ஒரு இரவே 39 பேருக்கு உடற்கூராய்வு செய்தது எப்படி சாத்தியம்? ஒரு உடற்கூராய்வுக்கு குறைந்தது 1.5 மணி நேரம் ஆகும். இது எல்லாம் ஒரு அரசு நாடகம் போல தெரிகிறது என்று குற்றம் சாட்டினார். அவர் மேலும் முதலமைச்சர் 606 காவலர்கள் இருந்ததாக கூறுகிறார். ஆனால் கரூர் காவல் கண்காணிப்பாளர் 500 பேர் தான் இருந்ததாக சொல்கிறார். இந்த முரண்பாடுகளே மக்களிடம் சந்தேகத்தை எழுப்புகின்றன என பழனிசாமி தெரிவித்தார்.